சங்கீத புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீர் எனக்கு அரண். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலை, மறைத்து வைத்திருக்கிற தீங்கு. வலை என்று சொன்னால் எதற்கு வலை வைப்பாங்க? ஒரு விலங்கை பிடிக்கிறதற்கு அல்லது ஒரு மீனை பிடிப்பதற்கு. ஸ்தோத்திரம். ஒரு வலை எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு உயிரை பிடித்து அதை கொல்லுவதற்கும் அல்லது அதற்கு தீங்கு செய்வதற்கும் தான் ஒரு வலையை பயன்படுத்துவாங்க. பாருங்க, வலை என்றால் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்காது. ஒரு பறவையை பிடிக்கணும், பறவைக்கு வலை வைக்கிறான் வேடன் அப்படின்னு சொன்னால், பறவை பார்க்குற மாதிரி எந்த வேடனும் வலையை வைப்பதில்லை. பறவைக்கு தெரியாது. குறிப்பாக இந்த பாடங்களில், சிறு பிள்ளைங்களுடைய பாடங்கள்லாம் கதை சொல்லியிருப்பாங்க பாருங்க. மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிற வலைக்கு மேலே நிறைய தானியங்கள் போட்டு காண்பிக்கும் பொழுது மேலே இருந்து பார்க்குற பறவைகள் என்ன செய்யும்? இங்கே நமக்கு நல்ல இருக்குது, தானியம் இருக்குது, பசியார உணவு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாமல் வேகமாக வந்து அந்த தானியத்தில் உட்காரும் பொழுது தானியத்தின் அடியில் இருக்கிறதான வலையில் என்ன செய்யும்? அந்த கால்கள் சிக்கிக்கொள்ளும். உடனே வேடன் என்ன செய்துகிறான்? அந்த பறவைகள் பிடித்து கொண்டு போய்கிறான். மனுஷர்கள் என்ன செய்கிறார்கள்? மறைவாக நமக்கு அநேக தீங்குகளை செய்கிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறைவான மனுஷன் மறைவா இருக்கிறான், அமைதியா இருக்கிறான். மனிதன் ஒளிந்திருக்கிறான், மனுஷன் பேசவே மாட்டுக்கிறான் அப்படின்னாலே நிறைய நேரங்களில் நமக்கு பயம் வந்துகிறது. பாருங்க, நல்லா பேசிட்டே இருக்கிற உறவு சில நேரங்களில் பேசாமல் போயிட்டாங்கன்னா நமக்கு ஒருவேளை என்ன உண்டாகிறது? சந்தோஷம் உண்டாகிறதா, பயம் உண்டாகிறதா? ஆகையால் மறைக்கப்பட்ட வலை என்றால் பயம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. திடீரென்று ஒரு காரியத்தை நம்ம கேட்குறோம், இது எப்படி நமக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள என்ன வருகிறது? ஒரு பயம் உண்டாகிறது. ஃபோனில் நல்லா பேசிகிட்டே இருக்காங்க, திடீர்னு பேசிகிட்டே இருக்கிற பொழுது திடீர்னு கட் ஆயிடுச்சு. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. ஊருக்கு போனாங்க, தகவல் சொல்லலையே, என்னாச்சுன்னு தெரியலையே. எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறதே, மறைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் என்னவோ என்று எனக்கு தெரியலையே என்று நம்ம நினைக்கும் பொழுது என்ன உண்டாகிறது? நமக்குள்ளே ஒரு பயம் உண்டாகிறது. சாத்தான் என்ன செய்கிறான்? நல்லா கவனிங்க. தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணின நிறைய நன்மைகளை அவன் மறைக்கிறான். உங்களை குறித்ததான தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை பிசாசு மறைக்கிறான் அல்லது மறந்து போக பண்ணுகிறான். ஆகையால் நமக்குள்ளே பயம் உண்டாகிறது. எதிர்காலம் என்ன? நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகிறது? இப்படியே என் வாழ்க்கை போனுச்சுன்னா என்ன சம்பவிக்கும்? நான் எப்படி இந்த காரியங்களை, பிரச்சனைகளை கையாளுவேன் எனக்கு தெரியலையே என்று சொல்லி நிறைய பேருக்கு நமக்குள்ள என்ன உண்டாகிறது? பயம் உண்டாகிறது. சத்ருவானவன் நமக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிறான். அவன் பயத்தை கொண்டு வந்து தேவனுடைய நன்மையை நம்முடைய கண்களுக்கு மறைக்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் கவனிங்க, உலகம், மனிதன் அல்லது சத்ருவானவன் நமக்கு ஒரு மறைவிடத்தை தீங்கு நினைக்கையில் தேவனும் ஒரு ரகசிய இடத்தை, ஒரு மறைவான இடத்தை தமது பிள்ளைகளுக்கு ஒளிப்பிடத்தில் ஒரு நன்மையை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 20வது வசனத்தில் வாசிங்க. ஸ்தோத்திரம். அதே அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிங்க. 19வது வசனத்தை வாசிக்கலாமா? 19 வாசிங்க. சங்கீதம் 31:19 யாரா எடுத்து வாசிங்க. ஷீபா வாசி. ஸ்தோத்திரம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, உமக்கு பயந்தவர்களுக்கும்
உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? நல்லா கவனிங்க. நமக்கு மறைவாக தீங்கு வலை போல மறைத்து வைத்திருக்கிறவர்களுக்கு முன்பாக தேவரீர் நீர் எனக்கு உண்டு பண்ணினவைகள் ஆச்சரியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. மனிதனுடைய மறைவு நமக்கு பயம், தேவனுடைய மறைவு நமக்கு ஆச்சரியம். மனுஷனுடைய பயம் நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது. தேவனுடைய மறைவு, மறைவு என்று சொன்னால் 20வது வசனம் சொல்லப்படுகிறது. வாசிங்க. மறைவு என்று சொன்னால் 20வது வசனம் வாசிங்க. 20வது வசனத்தை வாசிங்க. உமது சமூகத்தின் மறைவிலே, ஜூடா அங்க வா, இங்க வா, கோகர். சமூகத்தின் மறைவு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சமூகத்தின் மறைவு. கவனிங்க. உலகம், மாமிசம், சத்துரு நமக்கு ஒரு மறைவை உண்டாக்கி அங்க வளைய வைக்கிறான். தேவன் அவருடைய சமூகத்தில் ஒரு மறைவை உண்டாக்கி நமக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை அவர் ஏற்படுத்துகிறார். தேவ சமூகம்தான் நாம் ஆராதிக்கிற இந்த இடம். தேவ சமூகம்தான் அவரை ஒவ்வொரு நாளும் தேடி வருகிற சமயம். ஆகையால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தை உணரணும். தேவனுடைய மறைவிடத்தில் நீங்கள் இருக்கணும், சஞ்சரிக்கணும். ஆச்சரியமான பாதையில் உங்கள் வாழ்க்கையை கடந்து போகணும் அப்படின்னு சொன்னால் தினந்தோறும் அவருடைய சமூகத்தை தேடுங்கள். தினந்தோறும் அவருடைய சமூகத்தில் உட்காருங்க. அவரிடத்தில் ஜெபம் பண்ணும்படி நேரத்தை ஒதுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை நேரங்கள் இருக்குது பாருங்கள். பிரயாணத்துக்கு நேரம் இருக்குது, நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது, ஸ்தோத்திரம் படிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, வேலை செய்கிறதுக்கு, சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்குது, ஸ்தோத்திரம் எல்லா காரியத்துக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இருக்குது, நம்மளுடைய காரியங்களை செய்வதற்கு, கடைத்தெருவுக்கு போய் வேண்டிய பொருட்களை ஸ்தோத்திரம் வாங்குவதற்கு நமக்கு நேரம் இருக்கு. ஸ்தோத்திரம் நம்மளுடைய காரியங்களை சிந்திக்கிறதுக்கு, என்ன செய்ய போறோம், என்ன செய்யலாம், இந்த விஷயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்கு. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்திற்கு நேரத்தை நீங்கள் தருவீர்கள் என்று சொன்னால் எவ்வளோ பெரியதான பயத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த உலகத்தின் மனுஷர்களோ, இந்த உலகமோ, சத்ருவானவனோ உங்களுக்கு ஒரு மறைவிடத்தில் ஒரு ஆபத்தை அவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தாலும் கர்த்தர் உலகத்திற்கும் மாமிசத்திற்கும் பிசாசுக்கும் தெரியாத, ஏன் சில நேரங்களில் நமக்கே தெரியாத மகிமையான, ஆச்சரியமான, உயர்வான, மேன்மையான காரியத்தை தேவன் அவருடைய சமூகத்தின் மறைவிலே நமக்கு ஆயத்தம் பண்ணி தருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிற உங்களை அவருடைய சமூகத்தின் மறைவிடத்தில் உங்களை வைத்து தேவன் உங்களை ஆச்சரியமான பாதையிலே நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். பயத்தில் இருந்து ஆச்சரியமான வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. எப்படி ஒரு பாக்கியம் உள்ள வாழ்க்கையை பாருங்க. ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் ஃபியர் டு ஃப்ளரிஷ். ஃபார்ச்சூன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார்ச்சூன் சொன்னால் உலகத்தார் அதை அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிர்ஷ்டம் வேதத்தின்படி அதிர்ஷ்டம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னால் தானாக நமக்கு எங்கேருந்தாவது கிடைப்பது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தானாக எதுவுமே கிடைக்காது. சகலத்தையும் அவர் ஆயத்தம் பண்ணி தான் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆயத்தம் பண்ணி தான் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அதனால் ஸ்தோத்திரம், பயத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான செழிப்பான ஒரு வாழ்க்கை. ஃப்ரம் ஃபியர் டு ஃப்ளரிஷ். யார் பயப்படுவான் இந்த உலகத்தில்? தன் தேவையை பூர்த்தி செய்யப்படாதவன். யார் பயப்படுவான் இந்த உலகத்தில்? தன் சரீரத்தின் ஆரோக்கியத்தில் அவன் குறைந்து கொண்டே போகும் பொழுது யார் பயப்படுவான் இந்த உலகத்தில்? தனக்கு அநேக சத்துருக்கள் எழும்பும் பொழுது யார் பயப்படுவான் இந்த உலகத்தில்? நம்பிக்கை இல்லாதவன் யார் பயப்படுவான் இந்த உலகத்தில்? ஒருவரும் இல்லாமல் தனித்து விடப்பட்டு இருக்கையில் யார் பயப்படுவான் இந்த உலகத்தில்? கைவிடப்பட்டு இருக்கையில், ஏமாற்றப்பட்டு இருக்கையில்,
ஆனால் அப்படிப்பட்ட பயத்தில் இருக்கிற மனிதனை தேவன் செழிப்பான தேசத்தில் ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையில் அவர் கொண்டு வந்து நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு எந்தெந்த காரியங்களில் பயந்து வாழ்ந்து கொண்டிருந்து இருக்கிறீர்களோ அதிலிருந்து கர்த்தர் ஆச்சரியமான இடத்துல கொண்டு வந்து நடத்துவார். யாருக்கு ஆச்சரியம்? 20 வசனம் வாசிங்க, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு ஆச்சரியம்? 20 வசனம். மனுஷருடைய அகங்காரத்துக்கு 19 வசனத்தில் வாசிங்க. மனுபுத்திற்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்குது. 19 வசனம். மனுபுத்திரருக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறார்? சொல்லுங்க, எல்லாரும் வாய்களை திறந்துக்க சொல்லுங்க, எல்லாம் கவனிங்க. யாருக்கு முன்பாக? மனுபுத்திரருக்கு முன்பாக. இந்த மனுபுத்திரர்கள் யார் அப்படின்னு சொன்னா 4வது வசனத்துல நான் வாசித்தோம் பாருங்க. இந்த மனுபுத்திரர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு விரோதமாக மறைவாக வலை விரித்தவர்கள். கூட வேலை பார்க்கிறவங்க பாருங்க, எல்லாருமே நல்லவங்களே கிடையவே கிடையாது. நல்ல நண்பர்கள் உண்டு. ஆனால் கூட வேலை பார்க்கிறவங்க உங்களை தாழ்த்தினால், உங்களுக்கு ஒரு தீங்கு செய்தால், அவர்களுக்கு ஒரு நன்மை உயர்வு என்று சொன்னால், இந்த உலகத்தில் எந்த மனிதனும் அந்த காரியத்திற்கு செய்ய ஸ்தோத்திரம் தயங்குவதே கிடையாது. அவனுக்குன்னு ஒரு நன்மை வந்துருச்சுன்னா, எவ்வளோ நெருங்கி பழகிய கூட உடன் வேலையாள் இருந்தாலும் நமக்கு என்ன செய்கிறாங்க? தீங்கு செய்யறதுக்கு சம்மதிக்கிறாங்க. குடும்பத்தினர் பாருங்க, உடன் பிறந்தவர்கள் பாருங்க, யாரா இருந்தாலும் கூட பிறந்தவர்கள் கூட அவங்களுக்கு ஒரு நன்மை வந்துருச்சுன்னா நமக்கு தீங்கு செய்யறதுக்கு அவங்க தயங்குறதே கிடையாது. மறைவாய் மறைவாய் பாருங்க, மறைவாய் நமக்கு விரோதமாக செய்வதற்கு அவங்க துணிகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகையால் தான் தேவன் இப்படிப்பட்ட மறைவான தீங்கிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு, உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு விரோதமாக எழுப்பப்படுகிறதான சதிக்கு, பிளாட்டிங் அகைன்ஸ்ட், எனக்கு விரோதமாக அவங்க சதி செய்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் ஒரு பகுதியில் சொல்லுகிறான். இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிக்கும்படிக்கு அவர் ஆயத்தம் பண்ண இடம் தான் அவருடைய சமூகம், அவரை ஆராதிக்கிற கூடம், தேவனுடைய வீடு, அவரை துதிக்கிற துதியினால் உண்டாகிறதான துதியின் மேகம். கர்த்தர் உங்களை சகல தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாத்து ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உமது கூடார மறைவு. ஒரு ஆமென் சொல்லுங்க. கூடாரம், தேவனுடைய கூடாரம் என்றால் தேவனுடைய சபை, அவருடைய ஆலயம். தேவனாகிய கர்த்தர் உங்களை இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து இன்றைக்கு சேர்த்திருக்கிறார் என்றால், இனி வரும் நாட்களில் உலகத்திலே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற, மறைவாய் உருவாக்கப்படுகிற எல்லா கண்ணிகளிலிருந்தும், எல்லா வலைகளிலிருந்தும், உனக்கு ஜீவனுக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற எல்லா ஆலோசனைகளிலிருந்தும் பாதுகாக்கும்படிக்கு கூடார மறைவிலே கர்த்தர் உன்னை வைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது ஒளித்து வைத்து. எல்லாரும் சொல்லுங்க, ஒளித்து. எல்லாரும் சொல்லுங்க, ஒளித்து வைத்து. பிரைஸ் காட். சாத்தானுக்கு ஒரு மறைவிடும் அப்படின்னா, நாங்கள் இடைவிடாது ஆராதிக்கிற என் தேவன் என்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மறைவிடத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகம் என்னை ஒருபோதும் வெட்கப்படுத்தாதபடிக்கு, இந்த உலகம் ஒருபோதும் என்னை ஸ்தோத்திரம் ஆபத்தில் தள்ளக்கூடாதபடிக்கு, என்னை ஒருபோதும் இந்த உலகம் பறித்து கொள்ளாதபடிக்கு, என்னை தீங்கு நடத்தாதபடிக்கு என்னை மறைத்து வைக்கிற ஒரு ஸ்தலத்தை என் தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க ஓடுனா நமக்கு பாதுகாப்பு? உலகத்தில் யாரையும் நம்ப முடியாது. உலகத்தில் இருக்கிறோம். பெற்றோர்கள் நம்ப முடியவில்லை, பெற்றோர்கள் நம்ப முடியல. பாருங்க, கடந்த நாட்களில் செய்தி, ஒரு தகப்பன் மனைவியை கொன்னா, பிள்ளைய கொன்னா, தானும் போய் லாரியில் விழுந்து செத்து போனான். இவன் செத்து போறான், அது அவன் முடிவெடுக்கிறான். அது வேற. மனைவியே கொலை செய்யறதுக்கு இவன் எப்படி முடிவெடுக்க முடியும்? தேவன் கொடுத்த பிள்ளையை கொலை செய்வதற்கு அந்த பிள்ளை என்ன செய்தது? பிள்ளை நம்ப முடியல. பெற்றோரை, பிள்ளைகளை நம்ப முடியாத உலகத்தில் இருக்கிறோம். சில வருடங்களுக்கு முன்பதாக நடந்தது சென்னையிலேயே பாருங்க. ஒரு பெண்
தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் பாலில் விஷத்தை கலந்து கொடுத்து கொலை செய்தான். மறைவான கண்ணி, மறைவான வலை, மறைவான தீங்கு உள்ள இடத்துல உலகத்தில் நீங்களும் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்க யார் நமக்கு தீங்கு, யார் நமக்கு விரோதமாக சதி பண்றாங்க, திட்டம் திட்டுறாங்க, ஆலோசனை பண்றாங்க நமக்கு தெரியல. ஆனாலும் ஒரு மரியாதை இடத்துல நமக்கு ஒரு பாதுகாப்பை உண்டாக்குகிற, ஆரணை உண்டாக்குகிற, பலத்து துருகமாக இருக்கிற நம்முடைய தேவன் நமக்கு ஒன்று. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆகையால் கர்த்தருடைய வசனத்தின்படி உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ வாய்க்காதே போகும். ஏனென்றால் கர்த்தர் மறைவான இடத்துல, அவருடைய சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில், அவருடைய கூடாரத்தில் உங்களுக்கு ஒரு மறைவை ஏற்படுத்தி உங்களை ஒளித்து வைத்து சத்துரு உங்களை தொடாதபடி பாதுகாத்து காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து யாராவது வாசிங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனம். கடைசி நாட்களில், நல்லா கவனிங்க, கொடிய காலங்கள் வரும் என்று அறிவீர்களாக. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள். கொடிய காலங்கள் என்றால் எப்படிப்பட்ட காலங்கள் சொன்னா, மனுஷர்களால் உண்டாகிறதான காலங்கள், மனிதர்களால் நமக்கு உண்டாகிறதான தீங்கு, மனுஷர்களால் நமக்கு விரோதமாய் ஏறெடுக்கிறதான ஆலோசனைகள், மனுஷரால் நமக்கு விரோதமாக வருகிறதானது ஸ்தோத்திரம் ஆபத்து. ஒரு காட்டுக்குள்ள போனா ஒவ்வொரு காட்டு எல்லைகளிலும் ஒவ்வொரு விதமான விலங்குகள் என்ன செய்துட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். வனத்துறையில் இருக்கிறவங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஏரியாவில் என்ன விலங்குகள் இருக்கும், இந்த பகுதியில் எந்த விலங்குகள் இருக்கும், தண்ணியில் என்ன ஆபத்தான ஸ்தோத்திரம் ஜீவன்கள் இருக்கு என்று தெரியும். ஆனால் உலகத்தில் பாருங்க, எப்படிப்பட்ட தீங்குள்ள மனுஷன் எங்க இருக்கிறான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, கடைசி காலங்கள்ல, கடைசி நாட்கள்ல என்ன அந்த வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. கடைசி நாட்கள் வாசிங்க, அந்த வசனத்தை வாசி. முதல்ல இருந்து வாசிங்க. கொடிய காலம். மனிதனுடைய மறைவு கொடியது, மனிதனுடைய மறைவான ஆலோசனை கொடியது, மனிதனுடைய மறைவான காரியங்கள் கொடியது, மனுஷனுடைய மறைவான வார்த்தைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்கள்லாம் கொடியதுன்னு நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் சொல்றாரு, நீ எதை குறித்தும் பயப்படாத. மனுஷனுடைய வார்த்தையானாலும் அவருடைய சிந்தனையானாலும் எல்லாவற்றிலிருந்தும் அவருடைய சமூகத்தின் மறைவிலும் கூடாரத்தின் மறைவிலும் ஒளித்து வைத்து நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கடைசி காலங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் அந்த பகுதி வாசித்து பாருங்க. வேகமாக வாசித்தரல அது ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். வாசிங்க. தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூசிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுவாப அன்பில்லாதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சமடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லவரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவ பிரியராயிராமல் சுகபோகமாக வேஷத்தை தரித்து மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள்.
இந்த லிஸ்ட்டை நீங்கள் வீட்டில் போய் இன்றைக்கி டைம் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் வாசித்து பாருங்கள். இது எல்லாமே நமக்கு விரோதமாக மறைவாய் செய்யக்கூடிய காரியங்கள், மறைவான காரியங்கள். மனுஷன் நமக்கு மறைவான வலையை அவன் என்ன செய்கிறான்? விரிக்கிறான். இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக சங்கீதம் 64:2 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 64:2 யாரோ ஒருவர் வாசிங்க. துன்மார்க்கர் செய்ய ரகசிய ஆலோசனைக்கோ என்னை விலைக்கு மறைத்தருளும். அல்லேலூயா சொல்லுங்க. துன்மார்க்கர் செய்யும் ஆலோசனைக்கு என்னை மறைத்தருளும். எல்லாரும் சொல்லுங்க, மறைத்தருளும். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? காலையில் எழும்பி நீங்கள் வெளியில் போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, அல்லது இரவு படுக்கும் பொழுது நம்ம எத்தனை பேர் இந்த ஜெபத்தை நம்ம செய்கிறோம்? ஆண்டவரத்தை பார்த்து, ஆண்டவரே துன்மார்க்கர் எனக்கு விரோதமாய் செய்கிறதான ஆலோசனைக்கு என்னை பாதுகாத்து மறைத்தருளும். நிறைய ஜெபங்களை நம்ம செய்யறதுக்கு நம்ம மறக்கிறதுனால தான், தவறுகிறதுனால தான் அநேக ஜெபங்கள் கேட்கப்படுகிறது இல்லை. நம்ம எல்லா ஜெபத்தையும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதத்தில் அநேக ஜெபங்கள் இருக்குது, நிறைய ஜெபங்கள் இருக்குது. அந்த ஜெபத்தெல்லாம் நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரத்தில் சிம்பிளாக சாதாரண ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்யுங்க. தாவீது சொல்லுகிறான் பாருங்க, ஆண்டவரே துன்மார்க்கர் எனக்கு விரோதமாய் செய்கிற துர் ஆலோசனைக்கு என்னை மறைத்து காத்து கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் இருக்கிறவர்களுக்கு சகல தீங்கிக்கும் ஆலோசனைக்கு விலைக்கு பாதுகாக்கிறார். எதுக்கு பாதுகாக்கிறார்? நல்லா கவனிங்க, அவங்களுடைய மறைவாய் செய்யப்படுகிற ஆலோசனைக்கு விலைக்கு பாதுகாக்கிறார். 140வது சங்கீதம், சங்கீதம் 140 1வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 140:1, சங்கீதம் 140:1, சங்கீதம் 141. என்னை தப்புவியும் என்னை விலைக்கு ரட்சியும். 2வது வசனம் கவனிங்க, அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்பை சிந்தித்து ஒரு ஆமேன் சொல்லுங்க. இருதயத்தில் கவனிங்க, இருதயத்தில் என்ன செய்யறாங்க? நமக்கு விரோதமாய் திட்டம் தீட்டுகிறவர்களிலிருந்து தேவன் நம்மை மறைத்து பாதுகாக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு விரோதமாக மனிதர்கள் இருதயத்தில் அவர்கள் திட்டுகிற திட்டங்கள் இருந்து, துன்மார்க்கர் வெளிப்படையாக செய்கிறதான ஆபத்திலிருந்து கர்த்தர் விலைக்கு பாதுகாக்கிறார். மறைவாய் இருதயத்தில் செய்கிறதான காரியத்திலிருந்து கர்த்தர் விலைக்கு பாதுகாக்கிறார். மறைவாக இருதயத்தில் தோன்றிய எண்ணங்களை நமக்கு தெரியாது. கூடையே இருப்பாங்க, கூடையே புசிப்பாங்க, ஒரே வீட்டில் தங்கி இருப்பாங்க, ஒரே சாப்பாடாக இருக்கும், ஒரே காரியமாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஒரே தாய் பிள்ளைகளாக இருப்போம், ஒரே கம்பெனியில் வேலை பார்ப்போம், ஒரே ஸ்கூலில் படிப்போம், ஒரே காலேஜில் இருப்போம். ஸ்தோத்திரம். எல்லாமே ஒரே இடத்துல நடக்கும். ஒரே யூனிஃபார்ம் தான். ஸ்கூலில் பாருங்கள், காலேஜஸில் பாருங்கள், அல்லது ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனில் பாருங்கள், எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் இருப்பாங்க, ஒரு வித்தியாசம் தெரியாது. ஆனால் அவங்க இருதயத்தில் நமக்கு விரோதமாக என்ன நினைக்கிறாங்க என்றது நமக்கு தெரியாது. வசனம் சொல்றது, கர்த்தர் அதையும் அறிந்து அவர்களுடைய இருதயத்தினுடைய உங்களுக்கு விரோதமாய் உண்டாக்கப்படுகிற தீங்கிலிருந்து மறைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இருதயத்தின் எண்ணங்களில் இருந்து நல்லா கவனிங்க. நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதுனால இருக்கிறதான மேன்மை என்ன தெரியுமா? மனுஷனுடைய இருதயத்தில் உங்களுக்கு விரோதமாய் தோன்றுகிற காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அவர் நீதி உள்ள தேவன், அவர் பராக்கிரமசாலி. மனிதனுடைய இருதயத்தின் அந்தரங்கத்தை அறிகிற தேவன். உங்களுக்கு விரோதமாய் ஒரு யோசனையும் கூட எழும்பாமல் பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர்கள் நமக்கு விரோதமாக எப்படிப்பட்ட காரியங்களில் நமக்கு வலை விரித்தாலும், வார்த்தையினாலும் சரி. ஸ்தோத்திரம். வார்த்தை வாசிங்க. சங்கீதம் 122, சங்கீதம் 122 வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம்.
உதடு. கபடு நாவு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உதடு, கபடு நாவு. 64:3 வாசிங்க. சங்கீதம் 64:3. சங்கீதம் 64:3 வாசிக்கும் பொழுது உதடு, கபடு நாவு. சங்கீதம் 64:3. நாவு பட்டயத்தை போய் கூர்மையாக்கி. பசி அடுத்து கவனிங்க. கசப்பான வார்த்தை. நமக்கு வார்த்தையில நமக்கு விரோதமாய் அவர்கள் செய்கிறதான தீங்கு, இதெல்லாம் யாரு காப்பாற்ற முடியும்? யாரு காப்பாற்ற முடியும்? தூஷணமான வார்த்தை, நம்ம குறித்ததான தூஷணமான வார்த்தை, அவதூறான வார்த்தைகள், இப்படிப்பட்ட தீங்கான காரியங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மறைவாய் உண்டாக்கப்படுகிற தீங்கிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு மறைவான ஒரு சமூகத்தையும் மறைவான ஒரு கூடாரத்தையும் அவர் ஏற்படுத்தி அதில் உங்களை கொண்டு வந்து அனைத்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 191:1, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழல் மறைவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு இந்த உலகத்தில் நமக்கு ஒரு மறைவு, ஒரு ஒளிப்பிடம், ஒரு அந்தகாரம் அவன் உண்டாக்கப்பட்டிருக்கையில் தேவனாகிய கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு ஒரு அந்தகாரமான சாத்தானுடைய கண்களுக்கு தெரியாத, அவனுடைய ஸ்தோத்திரம் அறிவுக்கு எட்டாத, ஒருவரும் உணர்ந்திராத ஒரு மேன்மையின் மறைவு, உன்னதமானவரின் மறைவு. அதனால தான் நீங்கள் இது உலகத்தில் என்ன உதவி வந்தாலும் யாரை தேடி போகணும் அப்படின்னா தேவ சமூகத்தை தேடி ஓடி வந்துடணும். அவருடைய சமூகத்தை தேடி ஓடி வந்துடணும். ஞாயிற்றுக்கிழமை அவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு நல்ல நாள். ஆராதனை நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற நல்ல நாள். அந்த நாள் எதுக்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறாருன்னு சொன்னால், உலகத்தில் நாம் பயந்து 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 ஓடுகிற மனிதனுடைய மறைவான தீங்குக்கு நாம் போய் பாதுகாப்பாய் இருக்கக்கூடிய புகலிடமாகிய தேவனுடைய சமூகம் மறைவிடாம், அவருடைய கூடாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை, அவருடைய வழிநடத்துதலை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அடையும் பொழுது, டெய்லி காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்கிறீங்க? காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி வேதத்தின் ஒரு பகுதியை நீங்கள் வாசித்து நீங்கள் அந்த நாள் முழுது நடக்கும் பொழுது நீங்கள் செலவிட்டு அந்த சமூகம் தேவ பலன் சகல மறைவான தீங்கு விலைக்கு பாதுகாக்கும். டென்ட் வசனம் சொல்லுகிறது, கூடாரம் அவருடைய சமூகம். ஆராதனை செய்கிறதான தேவனுடைய ஸ்தலத்தில் நம்ம வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? கூடாரத்தின் மறைவிலையும் வைத்து நம்மை பாதுகாக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 51, சங்கீதம் 51, அதில் ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும், அது வாசித்து பாருங்க. சங்கீதம் 51, சங்கீதம் 51, ஆமாம் 59, சங்கீதம் 59 1வது வசனத்து இன்ட்ரோடக்ஷன் வாசிங்க. நல்லா கவனிங்க. சவுல் தாவீதை கொல்லுகிறதற்காக ஏவல் ஆட்களை அனுப்பின போது சவுல் தாவீதை மறைமாக கொலை செய்ய திட்டம் தீட்டி அவனை அழிக்கும்படி அவன் ஆட்களை அனுப்பும் பொழுது 1ஆம் வசனம் வாசிங்க. இவன் என்ன சொல்லுகிறான்? என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் உயர்ந்த அடைக்கலத்தில் வையும். போதும் பாருங்க, மறைவாய் சவுல் திட்டம் பண்றான். முதல்ல சவுலை தேவன் ராஜாவை அவர் அபிஷேகம் பண்ணினார்.
தேவனுக்கு பிரியமானபடி அவன் செய்யாததினால தேவன் சவுலை இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்தின் ராஜாவிலிருந்து கீழே தள்ளினார். ஆகையால் அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே தேவன் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ண உடனே சவுலுக்கு தாவீது மீது வெறுப்பு, கோபம். தாவீதை எப்படி ஆகிலும் அழித்து விட வேண்டும், ஏனென்றால் அவன் என்னுடைய சிங்காசனத்தின் எதிரி என்று சொல்லி அவன் ஆட்களை அனுப்புகிறான். மறைவாய் திட்டமிடுகிறான். அவன் எங்கே இருக்கிறான் என்று தேடி கண்டுபிடியுங்கள். இந்த செய்தி யாருக்கு தெரிகிறது என்று சொன்னால் தாவீதுக்கு தெரிகிறது. ஆகையால் இப்படி மறைவாய் ஒரு ராஜா, ஒரு சாதாரண குடிமகன், தாவீது ஒரு சாதாரண ஒரு குடிமகன் எப்படி தப்பிக்க முடியும்? எப்படி ஜீவனோடு இருக்க முடியும்? ஆனால் ராஜா ஒரு சதி பண்ணுகிறான். ராஜாவினுடைய சதியிலிருந்து என்னை தப்புவிக்க யாரால் முடியும்? ஒருவரால் முடியாது. தாய் தகப்பன் போய் ராஜாவினுடைய காலில் விழுந்து கெஞ்சினா கூட நடக்காது. ஏனென்றால் இது ராஜரீக சம்பந்தப்பட்ட காரியம். ஆகையால் இப்படிப்பட்ட நிலைமையில, ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட நிலைமையில தாவீது யாரை நோக்கி கெஞ்சுகிறான்? மறைவா எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆபத்திலிருந்து பாதுகாக்க வல்லமை உள்ள எனக்கென்று ஒரு மறைவிடத்தை உண்டாக்கி வைத்திருக்கிற தேவனை நோக்கி கெஞ்சுகிறான். கர்த்தாவே என்னை ரட்சித்தருளும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் ஒருவரால் ரட்சிக்கப்பட முடியாத சூழ்நிலையில், ஒருவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில், ஒருவர் உங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டு இருக்கிறான். ஆனால் தேவனுடைய சமூகம் நமக்கு உண்டு, தேவனுடைய கூடாரம் நமக்கு உண்டு, அவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு, அவருடைய மறைவு நமக்கு உண்டு, அவருடைய நிழல் நமக்கு உண்டு. அதிலே கர்த்தர் நமக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவார். சவுல் எத்தனை முறை தாவீதை கொலை செய்ய மறைவாக திட்டம் பண்ணினாலும் அவன் தாவீது தேவன் மேல் நம்பிக்கை வைத்தபடினாலே எல்லாம் மறைவான வலைக்கு விலைக்கு பாதுகாத்ததை போல இந்த நாட்களில் நமது வாழ்க்கையில் மனிதர்களானாலும் சரி, சத்ருவானாகிய பிசாசினாலும் சரி, இந்த உலகத்தினுள்ள காரியங்களானாலும் சரி, நமக்கு விரோதமாய் எந்த வலை விரிக்கப்பட்டிருந்தாலும் மறைவாய் விரிக்கப்பட்ட வலையிலிருந்து கர்த்தர் பாதுகாத்து மறைவாய் நமக்கு ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் வந்த பொழுது மறைவாய் மறைந்து 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 ஓடிக்கொண்டிருந்த தாவீதிற்கு தேவன் ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்தினார். நீங்கள் இப்போ நான் மறைந்திருக்கிறேன், நான் ஒளிந்திருக்கிறேன், ஓடி ஓடி ஒளிகிறேன், என்னால் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, நான் தலை நிமிர்ந்து நிற்க முடியல, மறைந்து மறைந்து ஓடுகிறேன், ஓடி ஓடி போகிறேன். பிகாஸ் ஐ எம் அன்சக்சஸ்ஃபுல். என் வாழ்க்கையில் நான் ஒரு வெற்றி அடையலை. கூட பிறந்தவங்க குடும்பத்தில், ஸ்தோத்திர உறவினர்கள், சொந்த ஊரில் நான் இப்படி ஒரு பயந்து பயந்து ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் எப்படி ஸ்தோத்திரம் தாவீதுக்கு ஒரு மறைவான இடத்துல ஒரு மகிமையான சிங்காசனத்தை ஏற்படுத்தினது போல கர்த்தர் உங்களுக்கும் மறைவாய் இருக்கிற இந்த நிலைமையில உங்களுக்கு ஒரு ராஜரீகத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார், ஒரு மகிமையை உண்டு பண்ணுவார், ஒரு உயர்வை உண்டு பண்ணுவார், ஒரு ஜெயத்தை உண்டு பண்ணுவார், ஒரு மேன்மையை உண்டு பண்ணுவார். நாள் வந்த பொழுது எத்தனை சவுல்கள் உனக்கு விரோதமாய் இருந்தாலும் தாவீது இஸ்ரவேலின் ராஜா என்று முழக்கமிடுகிற ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது தான் உலகத்தின் இந்த இஸ்ரவேலின் ராஜா, அவன்தான் ராஜா என்கிற நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தேவன் நம்மை பயத்திலிருந்து பரிபூரணமான ஃப்ளரிஷிங் லைஃப்பில் கர்த்தர் நம்மை கொண்டு போய் நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவர் நம்மை விடுதலையாக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ரட்சிப்பின் பாடல்களை நமது நாவிலே வைக்கிறார். சங்கீதம் 32:7 வாசிங்க. சங்கீதம் 32:7, சங்கீதம் 32:7, சங்கீதம் 32:7 வாசிங்க. ஸ்தோத்திரம். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து. கவனிங்க, ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறீர். ஹல்லேலூயா. என்னை மறைத்து வைத்து இக்கட்டிலிருந்து என்னை விடுவித்து நீர் என்னை ரட்சித்து
மறைவாய் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட காரியங்களை என்னை ரட்சித்து நீ விடுவிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? ரட்சிப்பின் பாடல்கள். ரட்சிப்பின் பாடல்கள் அப்படின்னு சொன்னால் சாங்ஸ் ஆஃப் சால்வேஷன், சாங்ஸ் ஆஃப் செலப்ரேஷன், வெற்றியின் பாடல்கள், ஜெயத்தின் பாடல்கள், சந்தோஷத்தின் பாடல்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் ஆராதனையில் நம்ம பாடும் பொழுது சந்தோஷமாய் பாடுறோம். ஆமாம், அதனால் எல்லாருமே நீங்கள் பாடணும். உங்களுக்கு முன்னாடி டிவி இருக்குது, டிஸ்பிளே இருக்குது, ஸ்தோத்திரம், அதில் லிரிக்ஸ் போடுறோம். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் பாடணும். எதுக்கு நம்ம சந்தோஷமான பாடல்களை நம்ம பாடுறோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நமக்கு மறைவாக ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறதான ஜெயத்திற்காக. அல்லேலூயா. மறைவாக தேவன் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் மறைவாக தேவன் ஏற்ற நேரத்தில் நாம் சுதந்திரிக்கும்படிக்கு அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதான நன்மைக்கு நீங்க எண்ணி விசுவாசத்தோடு ஜெய பாடல்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நம்ம ஒரு பாடலை பாடணும் பாருங்க. அக்னியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதமும் இல்லை. அல்லேலூயா. வாழ்க்கையில் அக்னி, வாழ்க்கையில் சூழ்நிலைகள் வெள்ளம் போல அடித்து கொண்டு போகக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நான் இருந்தாலும் கர்த்தர் என்னை பாதுகாத்து நடத்துவா என்கிறதான விசுவாசத்தில் நீங்கள் வாழ்க்கையில் அவருக்கு நன்றி பாடல் துதி பாடலை பாடும் பொழுது நீங்கள் என்ன பாடுகிறீர்களோ அதை உங்களுக்கு வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 23:4 வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 23:4 வாசிக்கும் பொழுது, மரண இருளின் பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஆங்கில வேதாகமத்தில் நல்ல அர்த்தம் உள்ளதாக மொழியாக்கம் செய்திருக்கிறாங்க. ஷேடோ ஆஃப், வேலி ஆஃப் ஷேடோ. வேலி ஆஃப் ஷேடோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மறைவு, தெரியாது. பள்ளத்தாக்கில் எது எவ்வளோ ஆழம் நமக்கு தெரியாது. சில நேரங்களில் சென்னையில் வண்டி ஓட்டும் போதே இந்த அனுபவம் நமக்கு இருக்குது பாருங்க. தண்ணி இருந்தாலே பைக்காரன் என்ன செய்ய மாட்டான். கொஞ்சம் தண்ணி ரோட்டில் நடு ரோடு தேங்கி இருந்தாலும் பைக்கில் யாரும் உள்ளே விடுறது கிடையாது. பயம், என்ன குழி, பாதாள குழி இருக்கோ என்னமோன்னு தெரியல. ஆமாம், ஏன்னா தெரியல, ஏன்னா ஷேடோ. சின்ன குழி இருந்தால் தப்பிச்சு போயிடலாம், பெரிய குழியாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? ரோட்டில் போய்கிட்டே இருப்போம், வேகமாக போய்கிட்டு இருப்போம். சின்ன கொஞ்சம் தானே தண்ணி இருக்குப்பா, ஏற்றிட்டு போயிடலாம்லாம் போக முடியாது. ஏன்னா எந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஆழத்தில் என்ன குழி இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஷேடோ. சில நேரங்கள் நமது வாழ்க்கையில் ஒரு மறைவு, திடீர்னு அப்படியே அமைதியாக இருப்பாருங்க வாழ்க்கை. திடீரென்று என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது, கிரகிக்கவே முடியாது, நம்ம கணிக்கவே முடியாது. மறைவு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு வசனம் சொல்லுகிறது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் எதுக்கு பயப்பட மாட்டேன்? பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. அந்த மறைவுக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் தேவரீர், சொல்லுங்க தேவரீர், சத்தமா சொல்லுங்க தேவரீர், தேவரீர். பிரைஸ் தி லார்ட். சமீபத்தில் அந்த வசனத்தை, ஒரு வசனத்தை நான் தியானித்து கொண்டு வரும் பொழுது, தேவரீர் அப்படிங்கிறது ஒரு நல்ல ரிலேட்டிவ் வேர்டு, நல்ல உறவை ஏற்படுத்துகிற வார்த்தை. தேவன், கடவுள், கர்த்தர் அப்படின்னா அது நம்மையும் தேவனையும் தூரமாக வைக்கிற வார்த்தை. நல்லா கவனிங்க. கர்த்தாவே அப்படின்னா அவர் கர்த்தர், நம்ம யாரு? மனுஷர்கள். தேவரீர் அப்படின்னு சொன்னோம்னா அவரோடு நெருங்கி இருக்கிற உறவில் நம்ம சொல்லுகிற வார்த்தை தான். ஆமாம், அப்பா அம்மா கூப்பிடுறதுக்கு நிறைய வார்த்தைகள்லாம் இருக்குது. ஆனால் அதை இன்னும் நெருங்கி பழகிறவங்களாம் என்ன செய்கிறாங்க? வேறு வேறு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறதை போல. தேவரீர் அப்படின்னா அவ்வளவு தேவரை சொந்தம் கொண்டாடக்கூடிய நெருங்கிய உறவுல நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்னது? தேவரீர். ஒரு ஆமென் சொல்லுங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் என்ன நடந்தாலும், மறைவான ஆபத்துள்ள பாதிலே வாழ்க்கை கடந்து போனாலும், எந்த தெளிவில்லாத ஒரு எதிர்காலத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருந்தாலும், என்ன சம்பவிக்கும் என்றதான ஒரு தெளிவான ஒரு புரிதல் எனக்கு இல்லாமல் இருந்தாலும், தேவரீர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்.
மறைக்கப்பட்ட வாழ்க்கை, மறைவான வாழ்க்கை, பயம் நிறைந்த வாழ்க்கை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் உங்களோட கூட இருந்து ஆச்சரியமான இடத்துல ஆச்சரியமான மேன்மைக்கு நேராய் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஃப்ரம் ஃபியர் டு ஃப்ளரிஷ், பயத்திலிருந்து பரிபூரணமான ஆசீர்வாத வாழ்க்கைக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த வசனத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட பயமுள்ள மறைவாக உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆபத்தான பயமுள்ள வாழ்க்கையிலிருந்து விடுவித்து தேவனுடைய மறைவாகி அவருடைய சமூகத்தில் ஆச்சரியமான பரிபூரணமான நன்மைக்கு நேராய் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 45:15 வாசிங்க. ஸ்தோத்திரம். ஏசாயா 45:15 நல்ல கவனிங்க. இஸ்ரவேலின் தேவனும் மறைத்து கொண்டிருக்கிற தேவன். ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு ஒரு உணவு, ஒரு மானையோ ஒரு ஆட்டையோ பலி அதை வேட்டையாடுறதுக்கு சிங்கமும் புலி என்ன செய்யறது? ஒளித்து கொண்டு மறைந்து பதுங்கி அதுதான் சரியான அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு பலவீனமான ஒரு விலங்கை அடிப்பதற்கு, அதை தனக்கு இரையாக்குவதற்கு பலம் வாய்ந்த விலங்கு என்ன செய்கிறது? பதுங்கி மறைவாய் பதுங்கி வருவதை போல தேவன் நம்மை பாதுகாக்கிறதற்கும் அவர் ஒரு மறைவாய் இருந்து ஒளிந்திருந்து நம்மை பாதுகாக்கிறார். எத்தனை பேர் இந்த வசனத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க? நான் காலையில் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஸ்தோத்திரம். சாத்தான் மட்டும் பதுங்கி ஒளிந்து நமக்கு தீங்கு செய்கிறவன் மட்டும் அல்ல, நம்முடைய தேவனும் ஒளிந்திருந்து நம்மை சகல தீங்குக்கும் பாதுகாக்க அவர் போதுமானவர். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ஜெயம் உள்ளவர், அவர் பராக்கிரமசாலி. சகலத்தையும் ஏற்ற நேரத்தில் நமக்கு கூட தெரியாது எங்கேருந்து நமக்கு ஒத்தாசை வரும். உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு கூட ஒரு நாள் நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க, இந்த மனிதரிடத்துலேருந்து, இந்த திசையிலிருந்து, இந்த பகுதியிலேருந்து, இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ஒத்தாசை வரும் நினச்சிருக்கவே மாட்டீங்க. பரலோகத்தின் தேவன் தனது ஒளிப்பிடத்திலிருந்து, தனது மறைவான வாசஸ்தலிருந்து உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஒத்தாசை உண்டாக்கும்படி அவர் இறங்குகிற அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், உயர்வுள்ள தேவன், மகிமை உள்ள தேவன். இப்படிப்பட்ட நாட்களில், பயமும் திகிலும் நிறைந்த உலகத்தில், இந்த கொடிய நாட்களில் தேவன் சகல தீங்கிலிருந்தும் எங்களை விலைக்கு பாதுகாக்கும்படி தேவனாகிய கர்த்தர் தமது மறைவிடத்தில் ஒரு மேன்மையும் பாதுகாப்பையும் உயர்வையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். நம்ம யாரும் எழுந்திருந்து கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். மாக்கரலா மஷாரா தீனாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய பைபிள் பாட்டு புஸ்தகத்தை கீழே வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரின் முகத்தை நோக்கி பாருங்க. எப்படி சவுல் தாவீதை கொலை செய்வதற்கு ஆட்களை அனுப்பின பொழுது அவன் எப்படி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினானோ, தேவனே என்னை ரட்சியோ, தேவனே என்னை காப்பாற்றோ, தேவனே என்னை விடுவியும் என்று சொல்லி அவன் எப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானோ, அப்படி நீங்கள் கொஞ்ச நேரம் கூப்பிட போறீங்க. ஒரு 2 நிமிஷம் தேவ பிள்ளைகளை, ஒரு 2 நிமிடம் நீங்க உண்மையா அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. 2 நிமிஷம் உண்மையா நோக்கி கூப்பிடுங்க. எந்த காரியம் எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்களை மூடி, come on everyone, this is the hour of miracle in our life. இது உன்னுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடைபெறுகிற நாள், நடைபெறுகிற நேரம் இது. பாலாமா ஷாரா காரா தீனாமா. அற்புத
அற்புதத்தின் நேரம் இது, அற்புதத்தின் நேரம் இது, இது அற்புதத்தின் நேரம். ஹல்லேலூயா. கூப்பிடுங்க 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 கூப்பிடுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க 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 ஜெபிங்க. சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. நான் எப்படி ஜெபிக்கிறேன் பாருங்க, நான் எப்படி சத்தத்தை வைத்து ஜெபிக்கிறேன் பாருங்க. இது போல எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைங்களும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, பெரியவர் எல்லாம் ஜெபிங்க. உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்களுடைய படிப்புக்காக, உங்க வேள்வைக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. சத்தத்தை உயர்த்தி விடுதலையோடு. இங்க யாரையும் நீங்க நினைக்க வேண்டாம், நீங்க யாரையும் பார்க்க வேண்டாம். நீங்களும் கர்த்தர் மட்டும்தான். இங்கே ஒருவர் மாத்திரம் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். இங்க ஒருவருக்கு மாத்திரம் மகிமை, இங்கே ஒருவருக்கு மாத்திரந்த மேன்மை. அவர் நமது ஆண்டவராகிய இயேசு, அவர் நமது ஆண்டவராகிய இயேசு, அவர் நமது ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே, இன்றைக்கு எனக்கு இறங்குங்கப்பா. தாவீதின் குமாரனே, இன்றைக்கு எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. தாவீதின் குமாரனே, இன்றைக்கு நீங்கள் இறங்குங்கப்பா. எந்த காரியத்தில் பயந்து பயந்து எனக்கு அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, மனுஷர்கள் எனக்கு இந்த தீங்கு செஞ்சிருவாங்களோ, அப்படி செஞ்சிருவாங்களோ என்று எந்த காரியத்தை பயந்து வந்திருக்கிறீர்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு கர்த்தர் சகல பயத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி, இடுக்களிலிருந்து விடுதலையாக்கி, கர்த்தர் இந்த வேலையில ஜெயத்தை தர போறமைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். பாரா பாஷா பாரா நாமா. கர்த்தர் செய்யட்டும், கர்த்தர் செய்கிறா. பயத்தில் இருந்து பரிபூரணத்திற்கு, பயந்த காரியங்கள்ல இப்பொழுது மனுபுத்திரர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக, மனுபுத்திரர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக, யார் உங்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தார்களோ, யார் உங்களுக்கு விரோதமாய் வலை விரித்தார்களோ, அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இன்றைக்கு கர்த்தர் ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறார். மறைவிடத்தில் ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறார், ஒரு அதிசயத்தை உண்டு பண்ணுகிறார், ஒரு அற்புதத்தை உண்டு பண்ணுகிறார், ஒரு மேன்மையை உண்டு பண்ணுகிறார். பகபரலமா ஷரப ரகதர தினமா. இனி பயந்த காரியம் நடப்பது இல்லை, இனி பயந்த காரியம் உனக்கு சம்பவிப்பது இல்லை. இதோ இஸ்ரவேலின் தேவன் உன்னுடைய தேவன், இதோ இஸ்ரவேலின் தேவன் உன்னுடைய தேவன். உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு. இந்த வார்த்தை மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம். ஆண்டவரை பார்த்து, உமது செயல்கள் எல்லாம், உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். உமது செயல்கள் எல்லாம், உமது செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். உமது வழிகளெல்லாம், உமது வழிகளெல்லாம் சத்தியமான. வலதுகரத்தை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய். சொல்றீங்களா? அது ஒரே நான் நேசிக்கிறேன். உம்மை ஆரா. Thank you Holy Spirit. நன்றி அப்பா. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். Thank you Lord, thank you Lord, oh thank you Lord. பிதாவே பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே, ஆவியானவர். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. அன்பு செய்கிறோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆரா
ஆர்ப்பரிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை Thank you Lord, thank you Lord. பரலோக பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். நீர் எங்கள் தேவன். தேவரே, எங்கள் சகல இக்கட்டுகளிலிருந்து எங்களை விடுவிக்க நீர் வல்லவர் என்று நாங்கள் சங்கீதத்தில் நாங்கள் வாசித்தோம், உங்களுடைய வேதத்தில் நாங்கள் வாசித்தோம். மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாய் உண்டாக்குகிற வலையிலிருந்து எங்கள் பாதங்களை பாதுகாக்கிறவர், எங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கிறவர், எங்கள் ஜீவியத்தை பாதுகாக்கிறவர், என் ஆத்துமாவை பாதுகாக்கிறவர். மனுஷருடைய பொய் உதடுகளிலிருந்து எங்களை பாதுகாக்கிறேன், கசப்பான வார்த்தைகளிலிருந்து எங்களை பாதுகாக்கிறேன், தீங்கான சிந்தனை கொண்டிருக்கிறதான எண்ணங்களிலிருந்து எங்களை பாதுகாக்கிறேன், இருதயங்களிலிருந்து எங்களை பாதுகாக்கிறேன். மனுஷர்கள் இருதயத்திலே அவர்கள் எடுக்கிறதான தீங்கான திட்டங்களிலிருந்து எங்களை பாதுகாக்கிறேன். உம்முடைய மறைவான இடத்துல, தேவ சமூகத்தில் இந்த நாளிலும் வந்திருக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் இவர்களுக்கு இறங்குவீராக. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணின பொழுது, பிதாவே, இவர்கள் நம்மை போல இருக்கும்படி நான் விரும்புகிறேன் சொன்னதை போல தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே ஆராதனையிலே பங்கு பெற்று ஜெபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளாக இப்பொழுது தேவ மகிமை இறங்கட்டும், தேவனுடைய பாதுகாப்பு இறங்குவதாக. உன்னதமானவரின் மறைவு இவர்களை பாதுகாத்து நடத்தட்டும், உமது நிழல் இவர்களை நடத்துவதாக. சத்ருவானவன் மறைவாய் உண்டு பண்ணுகிற சகல தீங்கிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் அநேகருடைய வாழ்க்கையில் சரீரத்தில் மறைவாய் உருவாகுகிறதான வியாதி, மறைவாய் உருவாகிறதான பலவீனங்களிலிருந்து இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் இப்பொழுது நாங்கள் கடிந்து கொண்டு விடுவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் மறைவாய் உண்டு பண்ணுகிற வியாதியிலிருந்து கர்த்தர் விடுவிப்பீராக. மறைவாய் உண்டாகிறதான பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து கர்த்தர் விடுவிப்பீராக. மறைவாய் உருவாகிறதான உறவுகளில் இருக்கிறதான விரிசல்களிலிருந்து கர்த்தரை விடுவிப்பீராக. கணவன் மனைவி வாழ்க்கையில, பிள்ளைகள் பெற்றோருடைய வாழ்க்கையில மறைவாய் சத்துருவானவன் உண்டு பண்ணுகிறதான அனுவரை விரிசலிலிருந்தும் உறவு பிரிவிலிருந்தும் கர்த்தர் இந்த நாளிலே நீ விடுவித்து நீ பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. மறைவாய் முது பிள்ளைகள் கடந்து போகிற பாதையில், பிரயாணங்கள்ல கர்த்தாவே, அவர்கள் நடந்து போகிறதான ஒவ்வொரு வாழ்க்கையின் பிரயாணங்களிலும் மறைவாய் சத்துருவானவன் ஆயத்தம் பண்ணுகிற ஆபத்திலிருந்து எங்கள் தேவன் விடுவிக்கும்படியே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருவானவன் திட்டமிடுகிற எல்லா மறைவான திட்டங்களிலிருந்து கர்த்தர் விடுவித்து உன்னதமானவன் மறைவிலும், செட்டையின் நிழலிலும், உடைய சமூகத்தின் மறைவிலும், கூடார மறைவிலும் எங்களை பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து நீ ரட்சிக்கும்படியே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சுக பல ஜீவன் ஆரோக்கியம் விடுதலை மேன்மை இயேசுவின் நாமத்தில் உமது பிள்ளைகள் சுதந்தரிப்பார்களாக, ஜெயத்தை காண்பார்களாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ, என்னென்ன காரியத்திற்காக வந்திருக்கிறார்களோ, என்னென்ன ஒரே வேண்டுதலோடு நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஏற்ற நன்மைகளை தந்து நீ பலப்படுத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே, ஆயத்தம் பண்ணினவைகளை எங்களுக்கென்று மறைவாய் நீர் ஆயத்தம் பண்ணியவைகளை நாங்கள் சுதந்திரிக்க கர்த்தரைகளை ஆசீர்வதித்திலும் பலப்படுத்தும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும், கர்த்தருடைய வருகை பிறந்தும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா.